செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தி ஒரே ஒரு வரி தான் பாடியிருக்கிறோம், சரணம் தான் பாடியிருக்கிறோம். லைட்டு போட சொல்லியிருக்கிறேன். யார் யார் சும்மா உட்காந்துருக்குறாங்க, யார் யாரெல்லாம் நல்லா பாடுறாங்கன்னு பார்க்குறதுக்காக அவங்கள ரெக்வஸ்ட் பண்ணி கொஞ்சம் அந்த ஒயிட் லைட்டை போடுங்க, நான் ஊழியக்காரர்கள்லாம் சந்தோஷமாக பாடுறதை பார்க்கணும். கர்த்தரை தனக்கு நம்பிக்கையாய் கொண்டு கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். எத்தனை பேர் சொல்லுங்க கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன்? வேற ஒன்றுமே நமக்கு தேவையில்லை. ஆமென். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். ஹல்லேலூயா. பார்க்குறதுக்கு 30 இயர்ஸ் தான், ஓகேவா? நீங்கள் ஆண்டவரோடு கூட 30 ஆண்டுகள் அப்படின்னும் பொழுது சந்தோஷமாக இருக்குது. 30லேருந்து 33 வரைக்கும் அதில் ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தை சொல்லி நான் உங்களை ப்ளஸ் பண்ணுறேன். அல்லேலூயா. இப்போ நான் ஜீசஸ் ரொம்ப லவ் பண்ணுறேன், ஆனால் என்ன மாதிரியே நிறைய பேர் லவ் பண்ணுறாங்க ஜீசஸை. அதை எப்போ யோசிப்பேன், எப்படி அது இவருக்கு மட்டும் இவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் பொறாமையாக இருக்கும். இப்போ யாருக்கு ஏசு பிடிக்காதுன்னு சொல்லி ஏசு ரொம்ப பிடிக்கும், யாரோ ஒருத்தர் டக்குன்னு கை தூக்கு பார்ப்போம், பாருங்க யா பேஸ் பாஸ்டர் கை தூக்கு, அங்கே பின்னாடி ஒருத்தர் கை தூக்கு. என்ன சொல்லணும், ஆண்டவர் நம்ம மறந்தாலுமே நம்ம எத்தனை வருஷம் அவரோட இருக்கிறங்கிறத ஞாபகப்படுத்துகிற தேவராக இருக்கிறார். உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. I was also falling in love with you. சொல்லுங்கயா. எல்லாரும் பற்றி நீங்கள் பேசும்போதும் உங்கள் மீது எனக்கு ஒரு தனிப்பட்ட காதல் வந்துடுச்சு. Happy birthday to you. Happy long life to you. Praise the Lord. Hallelujah. Hallelujah. எல்லாம் மௌனமாயிட்டோம். நம்ம எல்லாம் நமக்கு அறிமுகமானவர்கள். பிரதர் சொன்னாங்க வந்தது 30 ஊழியக்காரங்க தான், ஆனால் வர இல்லாதவங்க இன்னொரு 270 பேர் வெளியில் இருக்காங்க. பாண்டிச்சேரியில் 350க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இருக்காங்க. இது ஒரு ஐக்கியம். கடந்த ஒரு 15 வருஷமாக இங்கே இருக்கிற எல்லா ஊழியர்களையும் ஒருங்கிணைத்து ஒரு ஐக்கியப்படுத்தி பாண்டிச்சேரியில் இருக்கிற எல்லா போதரும் குடும்பமாய் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியில் இந்த பட்டணத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அதில் பாஸ்டர் ஆரோக்கியராஜ், இங்கே இருக்கிற நிறைய போதகர்கள் எல்லாருமே இதில் அடங்குவார்கள். நிறைய பெயர் தெரியாதவங்க, முகம் தெரியாதவங்கெல்லாம் பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சில ஆட்கள் நாங்கள்லாம் நிற்கிறதுனால நாங்கள் மட்டும் நினைக்காதீங்க, இந்த பட்டணத்தில் கர்த்தர் அநேகரை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஜெபிக்கிறவர்களும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக கிரியை செய்கிற அநேக ஊழியர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் சொன்னது போல் எங்களுடைய எல்லாருடைய ஜெபம் உங்களுக்கு இருக்கும். இனிமேல் எங்களுடைய எல்லாருடைய ஜெபம் உங்கள் மேலே இருக்கும். நீங்களும் எங்களுக்காக ஜெபிக்கணும், நாங்களும் உங்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர். இந்த கூட்டத்தில் கர்த்தர் ஒரு அற்புதமான தரிசனத்தை கொடுத்து கர்த்தர் செஞ்சுருக்கிறார். எப்பவுமே பாருங்கள், ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் செஞ்சிடலாம், ஆனால் ஒரு மனுஷன் பரிதபிக்கப்பட்ட மனுஷன் யாருன்னு கேட்டால் தரிசனம் இல்லாத ஒரு மனுஷன் அவன் பரிதபிக்கப்பட்ட மனுஷன் சொல்லுவாங்க. இந்த அருமையான சகோதரன் நான் வந்ததுலேருந்து கவனிச்சிட்டே இருந்தேன். அவங்க நிறைய வார்த்தை ஒரு ஊழியக்காரர் பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறார். அவர் பிஸ்னஸ்மேனாக இருக்கலாம், ஒரு டாக்டராக இருக்கலாம், ஆனாலும் அவர் ஊழியத்தை செய்கிறார். ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். இது ஒரு ஆரம்பமாக இருக்கும், இனி முடிவு பயங்கரமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகினால இன்றைக்கி அழைச்ச 30 ஊழியர்களை பாஸ் சொன்னார். இன்றைக்கி போன வாரத்தில் இந்த விஷயத்தை எனக்கு சொன்னாங்க. ஒரு 30 ஊழியர்களை மட்டும் நான் கூப்பிட்டு உங்களோட சேர்ந்து நம்ம சந்தோஷப்பட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவோன்னு சொன்னாங்க. இன்றைக்கி நிறைய பேர் கூப்பிட்டப்போ நிறையா பாஸ்டர் மனைவிமார் உடம்பு சரியில்லை, பிள்ளை உடம்பு சரியில்லை, ஊழியர்களுக்குள்ளே சிலர் பலவீனமான காரியங்கள். அதனால் முதலாவது பாண்டிச்சேரியில் இருக்கிற ஊழியர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா ஊழியர்கள் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி தாக்கங்கள் எங்கே அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஊழியக்காரங்களுக்கு தான் தாக்கம் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஜெபிக்கிறவன் இல்லாவிட்டால், ஜாமக்காரன் இல்லாவிட்டால் தேசம் பாழாகிவிடும். எனவே ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷன் முக்கியம். இன்றைக்கி பிரதர் சொன்னாங்கன்னா அருமையான அம்மாவை பற்றி ரொம்ப சொன்னாங்க.
அருமையான ஐயா அங்கே இருக்கிறாங்க. அவங்க 2 பேருடைய நல்ல நடக்கை, நல்ல விசுவாசம் தான் இன்றைக்கி அவங்கள இந்த கிறிஸ்துவுக்குள்ளே நிலைநிற்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அதை போல் போதகர்கள் இருக்கிறதுனால தான், ஊழியர்கள் இருக்கிறதுனால தான் தேசம் காக்கப்படுகிறது, தேசம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. எனவே நம்முடைய ஊழியர்களுக்கு எல்லாருக்கும் நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லா கண்களை மூடி உட்காந்த இடத்துலேருந்து ஜெபம் பண்ணலாம், எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணலாம். இந்த நாட்களில் ஊழியக்கார குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், ஊழியக்கார பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், ஊழியக்காருடைய மனைவிமார்களை கர்த்தர் தொடணும். ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யும்படியாக எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்கள் பட்டணத்தில் இருக்கிற எல்லா ஊழியக்கார குடும்பங்களுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பகல் நேரத்தில் எங்களுக்கு கொடுத்த அற்புதமான தருணத்துக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பாண்டிச்சேரி முழுமையுமாக ஆண்டவரை ஊழியம் செய்கிற உம்முடைய நாமத்துக்கென்று ஆண்டவரை அழைக்கப்பட்டு அர்ப்பணிப்போடு கூட பரிசுத்தமாய் ஆண்டவரை கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் ஆண்டவரை இன்னும் வெளியில் முகந்தறியாத இடத்துல, ஆண்டவரை விவரம் இல்லாத இடத்துல, ஆண்டவரை வசதி வாய்ப்பு இல்லாத இடத்துல ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு ஊழியனுக்காக விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பகல் நேரத்தில் ஆண்டவரை ராஜ்யத்துக்காய் நிற்கிற பணியில் நிற்கிற ஆண்டவரை மிகுந்த சவாலோடு கூட, மிகுந்த போராட்டத்தோடு கூட ஆண்டவரை தேவையின் மிகுதியில் நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியருடைய குடும்பங்களுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எத்தனை சவால்கள் ஆண்டவரே, சபை பெருக்கம் இல்லாத ஒரு சவால் ஆண்டவரே, குடும்பங்கள் ஆண்டவரே பிரச்சனையோடு இருக்கிற ஆண்டவரே சவால், பிள்ளைகள் ஒத்துழைக்காத ஒரு சவால் ஆண்டவரே, எத்தனையோ இடங்களில் ஊழியங்களை கட்ட முடியாத ஒரு சவால் ஆண்டவரே, இதன் மத்தியில் நின்று கொண்டிருக்கிற அழைப்பு பெற்ற பரிசுத்தமாக நிற்கிற ஒவ்வொரு தேவ ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களில் ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, அவர்களை எழுப்புவீராக, ஆண்டவருடைய கரம் அவர்களை ஆண்டவரை தொடுவதாக. முக்கியமாக யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறாங்களோ அந்த பலவீனங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அற்புதமாய் சுகமாக்குவீராக. உங்களுடைய கருணை கரம் ஆண்டவர்களை மறைக்கட்டும், உங்கள் விடுதலையாக்குற கரம் அவர்களை தொடட்டும். ஆண்டவரே, கர்த்தர் அற்புதம் செய்யுங்கப்பா. எந்தெந்த பாஸ்டமா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஊழியத்தில் நிற்கிற ஒவ்வொரு ஆண்டவரே தேவ மனுஷிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஜெபிக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே பாஸ்ட மகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், சத்துருவானவன் நிறைய ஆண்டவரே போதகருடைய மனைவி தொடுகிற காலங்களில் நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே, அந்த மனைவிகள் ஆண்டவரே போதகரோடு கரம் கோர்த்து ஊழியத்தில் நிற்கக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுப்பீராக. அவர்கள் எழும்பி நிற்கட்டும். ஆண்டவரே, தரிசனத்தில் உறுதியாய் நிற்க உதவி செய்யும். ஆண்டவரே, ஆண்டவரே சோர்வின் மத்தியில், பலவீனத்தின் மத்தியில், தேவை நெருக்கத்தில் அவர்கள் உறுதுணையாய் நிற்க ஆண்டவர் உதவி செய்வீராக. முக்கியமாக அந்த நாளில் பலவீனத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் தொடுவீராக, அவர்களை சுகமாக்குவீராக. உம்முடைய காயப்பட்ட கரம் அவர்களை சுகமாக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே சுகமாக்கட்டும். நீரே எங்கள் பரிகாரியாக இருக்கிறீர், நீரே எங்கள் பரிகாரி. ஆண்டவரே, உம்மை விட்டு நாங்கள் எங்கேயா போவோம்? ஆண்டவரே, நீரே தொட்டு சுகமாக்கும், அற்புதம் செய்யும். முக்கியமாக ஊழியக்காரருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் இந்த நாட்களில் ஆண்டவரே பரீட்சைக்காக காத்திருந்த பிள்ளைங்க, தேர்வுக்காக காத்திருந்த பிள்ளைங்க, ஆண்டவரே அடுத்த வகுப்புக்காக போய் கொண்டிருக்கிற பிள்ளைங்க, இன்னும் காலேஜில் சேர வேண்டிய பிள்ளைங்க, ஆண்டவரே அடுத்த கட்டத்துக்கு உயர வேண்டிய பிள்ளைங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக, அவருடைய ஃபீஸ் எல்லாம் சந்திக்கப்படுவதாக, அவருடைய உயர்கல்வியெல்லாம் ஆசீர்வாதமாய் அமைவதாக, அவருடைய ஒவ்வொரு காரியத்திலும் பரிசுத்த ஆவியானுடைய உதவி உண்டாயிருப்பதாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிங்க. ஊழியக்காரருடைய நலனை விரும்புகிற ஆண்டவர், நல்ல ஒவ்வொரு ஊழியனை கர்த்தர் தொட்டு நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி. கர்த்தர் நம்முடைய ஜெபம் கேட்டு கர்த்தர் அப்படியே செய்கிற கிருபைக்காக கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ரெண்டாவது காரியத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். நம்ம ஜெபம் பண்ணலாம். இந்த முக்கியமாக இன்னைக்கு கதாநாயகன் யாருங்கன்னா நம்ம லவபிள் பிரதர் பெனடிக் அவர்கள். அவருக்கு ஒரு நல்ல யோசனை வந்துச்சு. வந்து பாருங்கள், ஊழியர்களை கூப்பிடணும் அப்படின்ற ஒரு விஷயம். இன்றைக்கி பிஸ்னஸ் மேன்லாம் இன்றைக்கி எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். நிறைய நான் பிஸ்னஸ் மேனில் நான் பழகியிருக்கிறேன். அவங்க செலிப்ரேஷனும் வித்தியாசமாக இருக்கும். என்னோட கூட நிறைய ஊழியர்கள்லாம் வந்து பார்த்துருக்குறாங்க. சில பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் எனக்கு தெரியும். ஸ்பிரிச்சுவல் இருந்துக்கிட்டு ஆனால் உலக பிரகாரமாக இருப்பாங்க. ஆனால் இங்கே உலக பிரகாரமான வேலையை செஞ்சுக்கிட்டு ஸ்பிரிச்சுவல் அதிகமாக இருக்கிறாரு. கர்த்தர் நல்லவர். அவர் மேலே ஒரு அழைப்பு இருக்குது. அழைப்பு இல்லாமல் அர்ப்பணிப்பு வராது, அர்ப்பணிப்பு இல்லாமல் அழைப்பு நிற்காது.
ஆகையினால இன்றைக்கி இந்த ஊழியத்தை செய்கிற அருமையான பிதருக்காக அவருடைய குடும்பத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த ஊழியத்தில் இன்னும் அவர்கள் வந்து பாண்டிச்சேரிக்காக, இந்த பாண்டிச்சேரியுடைய ராஜ்யத்துக்காக, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறதுக்காக இன்னும் அவர்கள் முழுமையாக இறங்கி உதவி செய்ய, ஊழியங்களை செய்ய கர்த்தருடைய வல்லமையை பயன்படுத்துவாராக. முக்கியமான காரியம் கவனிங்க, இந்த ஓஹோ ஆடிட்டோரியத்தை அவங்க திறந்து கொடுத்த ஒரு காரியத்தை நான் கேட்டப்போ ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். எதுவுமே லகுவாய் கிடைக்கிறதில்ல. இப்படி ஒரு ஹால் நீங்கள் போய் வெளியில் எடுக்கணும்னா அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், எவ்வளோ அமௌண்ட் ஆகுன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அருமையான பிரதருடைய அம்மா சொன்னதை நான் கேள்விப்பட்டேன். சில ஊழியக்காரங்க அதை சொன்னாங்க. இது எடுக்கிற காலத்தில் ரொம்ப சவால் அவங்களுக்கு. இது மாதானா சில லட்சங்கள்லாம் இதுக்கு கொடுக்கணும். அதுக்கு நிறைய தேவைகள் இருக்குது. கரண்ட் பில் எவ்வளோ ஆகும், இப்படி ஒரு ஆடிட்டோரியத்தில் நீங்கள் காரியத்தை செய்யணும்னா எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகும். ஆனால் ஊழியங்கள் வந்து செய்கிறவங்களுக்கு சொற்ப அமௌண்ட்டு கொடுத்து அது சும்மா ஃப்ரீயாக கொடுத்தா அதோடைய அருமை தெரியாது பாருங்கள். அதனால் அதை கொஞ்சமாக கொடுத்து இந்த ஊழியத்தில் பேர் பண்ணுறதுக்கு, இது ஊழியர்களுக்காகவே இதை ஒதுக்கி கொடுத்து யார் வேணாலும் வந்து இந்த ஊழியம் செய்யுங்க, கூட்டங்களை நடத்துங்க, உங்கள் ஜெபங்களை நடத்துங்க, உங்களுடைய ஆராதனையில் வந்து நடத்திக்கோங்க, உங்களுடைய உபவாச கூட்டங்களை நடத்திக்கோன்னு சொல்லி ஒரு திறந்த வாசலை இந்த ஓஹோ ஆடிட்டோரியம் இன்ஸ்டிடியூஷன் கொடுத்துருக்குது. அமேன் சொல்லுங்கள் பார்ப்போம். நல்ல விஷயம். இதுக்காகவே கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுப்பார். இதை போல் இன்னும் பல காரியங்களை கர்த்தர் கொடுக்க உதவியாக இருப்பார். அதனால் இந்த இன்ஸ்டிடியூஷனுக்காக, அது மாத்திரம் இல்லை, சில பிஸ்னஸ் இன்ஸ்டிடியூஷன் காரியங்களை அவங்க செய்து கொண்டிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் காரியங்களை சில காரியங்களை செய்கிறாங்க. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, சொல்ல நேரம் இல்லை. அதனால் அவங்க என்ன செஞ்சாலும் கர்த்தர் சொல்ல, நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் நான் அதை ஆசீர்வாதமாக மாற்றுவேன். நல்ல தரிசனம் இருக்குமானா தரிசனத்துக்கு உதவி செய்கிறவர் கர்த்தர், அதுக்குரிய பணத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். மனசு இருக்கணும். அந்த மனசு இருந்தால் எல்லாமே கர்த்தர் செய்வார். இன்னைக்கு அவருக்கு, அவருடைய மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடுவோமா? நம்ம ஜெபிக்கலாம். பிதாவே, உமக்கு நன்றி. அருமையான எங்கள் பிரதருக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்போ தாழ்மையான ஒரு சாட்சியை அவங்க எங்கள் மத்தியில் பகிர்ந்து கொண்டாங்க. 30 ஆண்டுகள் கர்த்தரோடு கூட நடக்க ஆண்டவர் உதவி செய்தீங்க. தாயார் மூலமாய் வந்த விசுவாசம், தகப்பன் மூலமாய் வந்த அந்த பலன், இன்னைக்கு அவரை ஆண்டவரே ஸ்தோத்திரம் உமாக்காக இந்த பூமியில் ஆண்டவரை உமோடு கூட கரம் கோர்த்து நடக்கும்படியாய் கிருபை கொடுத்தீர். இன்னைக்கு குடும்பமாய் நடக்க உதவி செய்திருக்கிறீர். இப்படிப்பட்ட ஊழியங்களை செய்ய ஆண்டவரை அவரை பலப்படுத்தியிருக்கிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொன்னீர். இந்த பட்டணத்தில் அவரை சாட்சியாய் நிறுத்தி ஆண்டவரை அநேக ஜனங்களுக்கு, அநேக ஆயிரங்களுக்கு கர்த்தர்களை ஆசீர்வாதமாய் கர்த்தர் பயன்படுத்துவீராக. இந்த ஊழியத்தில் ஆண்டவர் ஸ்தோத்திரம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படட்டும், அநேக சபைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த பட்டணத்தில் இருக்கிற அநேக ஊழியர்கள் ஆண்டவரை பயன்படுகிற விதத்தில் இந்த ஊழியரும், இந்த ஊழியக்காரருடைய குடும்பமும் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கடந்த நாட்களில் அவர் கொடுத்த அந்த பலனுக்காக நன்றி. இதே பலத்தோடு கூட ஆண்டவரை தொடர்ந்து ஓட அவருக்கு அனுக்கிரகம் செய்வீராக. மனைவி, பிள்ளைகள், ஆண்டவர் கொடுத்திருக்கிற பொறுப்புகள், கொடுத்திருக்கிற ஒர்க்கர்ஸ், அவர் கொடுத்திருக்கிற எல்லா ஆண்டவரே பார்ட்னர்ஸ் எல்லாருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் அவர்கள் மீது இருக்கட்டும். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யட்டும். யாபேசோடு இருந்த கரம் ஆண்டவர் அவரோடு கூட இருந்து கர்த்தர் இன்னும் பெருக செய்ய நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.